அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன? குறிப்பா இந்த காலகட்டங்களில் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை 7இல் நீச்ச நிலையில் இருந்த புதன் நீச்ச நிலை நீங்கி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியனோடு இணைகிறாரு. மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் புதனுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எனவே கவலை வேண்டாங்க. 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவாருங்க, தொழில் வளத்தை பெருக்குவாருங்க. பாக்கியஸ்தான குரு உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவதால எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளும் உடனே கிடைத்துவிடும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா சனி, செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டு இருக்குதுங்க. இதனால் நன்மைகள் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது குறிப்பா ஜென்ம ராசியை தனது சுப பார்வையால் பலப்படுத்துகிறாருங்க. இதனால் இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. மீன ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால மனம் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடுங்க. தீர்த்ததல யாத்திரை ஒன்றிற்கும் செல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது. குரு பலத்தினால் விவாக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அஷ்டம ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் மற்றும் சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. உறவினர்களிடையே சுமூகமான உறவு நிலவக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகமும் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெருகுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல திரு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்க எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசினியர்களுக்கு குறிப்பா உத்தியோகஸ்தர்கள், அலுவலக பண பொறுப்பில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்கள் முழு கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் வர்த்தக துறையினருக்கு இந்த காலகட்டங்களில் முதல் 2-3 நாட்கள் மற்றும்
வாரத்தினுடைய இறுதி நாட்கள்ல பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சந்தையில போட்டிகள் குறையுங்க. நிதி நிறுவனங்கள் முன் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாய் இவ்வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புது விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. சப்ளை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. புதிய துறைகள்ல காலடி படிப்பதற்கு ஏற்ற மாதமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. இந்த வாரத்துல வியாபாரத்துறையினருக்கு அரிய வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி தர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில தாங்க இருக்குது. அதே போல கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுபபலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வருங்க. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு இந்த வாரத்தின் பிற்பகுதியில லாபகரமாக இருக்குங்க. மீண்டும் வருமானம் வர தொடங்குங்க. சென்ற சுமார் 2.5 வருடங்களுக்கு மேலாக மிக கடுமையாக பாதித்து வந்த உங்களுக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தாங்க அதிக குறிப்பாக திரைப்படத்துறையினர் தாங்க. ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகைகள் கீழ்மட்ட ஊழியர்கள் இயக்குநர்கள் புகைப்பட நிபுணர்கள் விநியோகஸ்தர்கள் என ஏராளமான அன்பர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அனைவரும் அறிந்தே அந்நிலைங்க. இந்த மாதத்திலிருந்து குறிப்பா இந்த வாரத்திலிருந்து அடியோடு மாற இருக்குது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த வாரத்தில் அனுபவத்தில் உங்களால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கிறத காண முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போதுள்ள கிரகநிலைகள் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அனுகூலமாக வித்யாகாரகரான புதனுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது குறிப்பா இந்த வாரத்தில் நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி இணைந்திருப்பது இந்த சித்திரை யோக பலன்களை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்க இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. இந்த மாதத்தில் தான் குறிப்பா இந்த வாரத்தில் தான் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. தண்ணீர் பஞ்சம் சிறிதளவும் இருக்காதுங்க. பலருக்கு நவீன விவசாய வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனும் ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. சனி பகவானும் செவ்வாயும் ஏற்கனவே உங்களுக்கு சுபபலம் பெற்று விளங்குகிறாங்க. ஆகையால் இந்த வாரத்துல ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. மன அமைதியடைங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுவிற்கு பசும்புல்லும் காகத்திற்கு எள் நெய் பருப்பு கலந்த சாத உருண்டை அளிப்பது சிறந்த பரிகாரமா அமையுதுங்க.